திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி செல்லும் வழியில் மேல்மா என்ற கிராமத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. ஆமாங்க, இது வந்து ஏரிக்கரையில் அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பார்க்கட்டும். யாருன்னா ஒருத்தரால் இந்த கோவில் வந்து முன்னரஞ்சு மீட்டு எடுக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்ச பணி வந்து நேரிலே செய்வாங்க. சிவாய நம்ம தஞ்சாவூர்லேருந்து நம்ம சேதண்ணான்றவர் தான் இந்த கோவிலுக்கு மறுபடியும் வந்திருக்காரு. இந்த ஊர் மக்களும் சேதண்ணாவும் சேர்ந்து தான் இந்த கோவிலை ரெடி பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இந்த கோவிலை முக்கால்வாசி எல்லாருக்கிட்டே எடுத்து போய் சேருங்க, எல்லோரும் பார்க்கட்டும். கண்டிப்பாக நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது இந்த கோவிலுக்கு உதவுங்க. சிவாய நம்ம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பார்க்கட்டும். பார்க்க வேண்டிய கோயிலுங்க, பழமையான சிவன் கோயிலுங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கார். உள்ள சிவனுடைய அழகும் முருகருடைய அந்த அழகை பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. சிவாய நம்ம செய்யார்லேருந்து வந்தவாசி செல்லும் வழி தாங்க மேல்மா என்ற கிராமம் இருக்குதுங்க. அந்த கிராமத்தில் ஏரிகரை மேலே சோழர்கள் கட்டின பழமையான சிவன் கோயில் இருக்குதுங்க. ஆமாங்க, இந்த சிவன் கோயில் வந்து ஒரு அத்த மண்டபத்தில் கட்டியிருக்காங்க. ஆமாங்க, இது வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ரொம்ப பழமையான சிவன் கோயிலுங்க. இந்த சிவன் கோயில் வந்து அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ரெண்டாவது ஏரிகரை மேலே இருக்கிறதுனால இந்த கோவிலே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. அந்த ஊர் மக்களும் சேதண்ணாவும் சேர்ந்து இளைஞர்களும் சேர்ந்து இந்த கோவிலை மீட்டெடுத்திருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஒரு சைடு மட்டும்தான் நம்ம எடுத்திருக்காங்க. அந்த சைடு இப்போதைக்கு எடுக்க முடியாது. மழை காலம் போனவொன்னே தான் அதுக்கப்புறம் தான் அந்த பக்கத்தில் வந்து நம்ம கை வைக்க முடியும். இப்போதைக்கு ஒரு பக்கத்துக்கு வந்து சிவபெருமான அந்த கோவில் அவ்வளோ அழகாக இப்போ காட்சி தராருங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். ரெண்டாவது வந்து இந்த கோவிலில் வந்து ஒரு பீடம், ஒரு நந்தீஸ்வரர், ஒரு முருகர் சிலை, அப்புறம் வந்து அழகான அற்புதமான நம்ம சிவபெருமான் இருக்காருங்க. அந்த சிவபெருமானுடைய பேர் வந்து வேல்ராஜன்ற பேரில் தான் அழைக்கப்படுது. இது வந்து பழமையான கோயில். சோழர் காலத்தில் கட்டப்பட்ட 1000 வருடம் பழமையான சிவன் கோயில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பழமையான கோயிலுங்க. இது மாதிரி பழமையான கோவிலெல்லாம் கண்டிப்பாக சிவனடியார்லேருந்து எல்லாருமே இது மாதிரி பழமையான கோவிலுக்கு வாங்க. நான் வந்து அன்போடு கேட்டுக்கிறேன். சிவாய நம்ம கண்டிப்பாக பழமையான கோவிலுக்கு போகவே தான் இது மாதிரி பழமையான கோவிலெல்லாம் நம்மளால் மீட்டெடுக்க முடியுங்க. இல்லைனா இந்த மாதிரி கோவிலெல்லாம் இல்லாத இருக்குங்க. சிவாய நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆமாங்க, அவ்வளோ அழகான கோவில். டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து அவ்வளோ அழகாக அமைதியாக ஏரிக்கரையில் அழகாக சூப்பராக இருக்கிறாருங்க சிவலிங்கம். இந்த சிவனை கண்டிப்பாக கும்பிட்டா நினச்சது கண்டிப்பாக நடக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருன்னா ஒரு நல்ல உள்ளத்துக்கு கண்டிப்பாக போய் சேரும். அந்த நம்மளால் முடியலனாலும் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக செய்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த கோவிலை தேடி வருவாங்க. ஆமாங்க, தேடி வந்து இந்த சிவபெருமானை அந்த அழகை பார்த்து இந்த கோவிலுக்கு வந்து எதனா ஒன்று கண்டிப்பாக செய்வாங்க. இந்த கோவில் இன்னும் வளர்ச்சி ஆகணுங்க. சிவாய நம்ம இந்த கோவில் வந்து அவ்வளோ அழகாக அந்த முருகர் சிலை பார்க்கணுங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கார் சிவாய நம்ம. இது வந்து நம்ம சோழர் காலத்தில் கட்டப்பட்ட 1000 வருடம் பழமையான சிவன் கோயிலுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொந்த பந்தம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது மிஸ் பண்ணாத கண்டிப்பாக வாங்க. விஜய் தமிழ் மிஸ் பண்ணாத பாருங்கள். சிவாய